அடிச்சிடாத. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியர்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ல நான் நிறைய விதமான பஜ்ஜி வகைகளை பார்த்திருக்கேன். அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாவும் பயங்கரமாவும் கொடூரமாவும் இருக்கும். ஆனா அதை நான் ரியாக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேனே தவிர சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை செஞ்சு பார்த்து சாப்பிட போறேன். என்ன ஆகும்னு தெரியல. லைட்டா பயமா தான் இருக்கு. அது உண்மையாவே நல்லா இருக்கா இல்ல நாம நினைச்ச மாதிரி கேவலமா இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பஜ்ஜி எதுவுமே நான் கிரியேட் பண்ணது கிடையாது. மார்க்கெட்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்க பஜ்ஜி வகைகள். நான் வந்து இது கிரியேட் பண்ணல. அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. கொஞ்சம் கிட்ட வந்துங்கப்பா. விழிப்புணர்வு எடுத்துக்கங்க. விழிப்புணர்வு எடுத்துக்கங்க. இந்த பஜ்ஜி வகையில வந்து நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்து ஏதாவது உயிர் சேதம் ஆச்சுன்னா அது நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. இது நாங்களே ரிஸ்க் எடுத்து தான் செய்யறோம். அதனால யாரும் செய்யாதீங்க வீட்டுல. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலை அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். எதுகாண்டி சொல்றேன்னா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் எதா இருந்தாலும் ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன்னு. அதனால பஜ்ஜில கூட ஹெல்த்தியா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்பிள் பஜ்ஜி. ஃபர்ஸ்ட் பார்க்க போற பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி. Amazing. Great. ஃபர்ஸ்ட் பஜ்ஜி செய்யறதுக்கு பஜ்ஜி மாவு கலந்துடலாம். பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. இப்பவே அந்த பஜ்ஜியோட அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டா. பஜ்ஜி டேஸ்ட். தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்திடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதா வேற. ஐயோ, தண்ணி ஊத்துற அந்த அளவே தெரியாதடா எனக்கு எவ்வளவு ஊத்துறதுன்னு. தண்ணி ஊத்துற என்ன அளவுனே தெரியலையே. போதுன்னு சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். இந்த இது பக்குவம் போதுமா பாருங்க. இங்க பாரு எவ்வளவு பக்குவமா கிண்டிருக்கேன். இது வச்சு மிக்ஸ் பண்ணிருக்கேன் பாரு. அப்பா அந்த பதம் பாரு, அந்த பதத்தை அழகா இருக்குடா, அழகா இருக்கு, அழகா இருக்குடா. எவ்வளோ அந்த பதம் வந்துட்டு பாருடாடி. உண்மையாவே நான் வேற லெவல் தான். பஜ்ஜி கடை பல வருஷமா போட்டவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு பதத்தை கொண்டு வர முடியாது சார். எவ்வளோ அழகாக வள வந்துட்டு பாரு. சரி விட, நம்ம வந்து ரொம்ப சொல்லக்கூடாது. அப்போ நம்ம வீட்டில் சமைக்க விட்டுருவாங்க. ப்ரோ, நோ 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 மேல் ஷாவனிஸ்ட் ப்ரோ. ஸ்டிக்கரோடயே போட்டுருவோமா பேசாம, அப்போதான் பிராண்டட்னு தெரியும். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ ஆப்பிளை கட் பண்ணி போட்டுடலாம். நச்சுக்கட்டி 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 நச்சுக்கட்டி. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு ஊருட்டுமா இப்போ. ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். என்னடா பற்ற வைக்க மாட்டேங்குது. ஓப்பனிங் எப்படி இருக்க? நான் மாதிரி தான் வச்சு வச்சுட்டு போய் லைவ் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அது கரெக்டா பத்த வச்சனா வேற என்னென்ன வீணா போகுதுன்னு தெரியல. அழகா இருக்கு, எவ்வளவு அழகா ஊத்துறோம் பாரு. சிந்தாம ஊத்துமா? எங்க பாருங்க. ஐயோ, மனுஷனாடா நீங்க எல்லாம். இது போதுமா இந்த எண்ணெய்? என்னங்க இது? ஜோதிகா மாதிரி எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாரு. நல்லா பாத்துக்கோங்க, நம்மளும் இதே மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்துறோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு. இந்த எண்ணெய் சூடான பிறகு பஜ்ஜியை போட்டு நம்ம வந்து ஆப்பிள் பஜ்ஜி சாப்பிட போறோம். இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. என்ன பண்றது? பஜ்ஜி போட்டுடலாமா? பயமா இருக்குடா. பஜ்ஜி போட போறோம். எண்ணெய் சூடாயிட்டு. டேய் என்னடா இது? என்ன இது? என்னடா எப்படி போறது தெரியலையே.
கையை விடும்போது லைட்டா பயமா இருக்குடா. நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப பாரு நாங்க என்னென்ன பண்றோம். அருமையா இருக்கு பஜ்ஜி. போடு பஜ்ஜி அருமையா இருக்கு. வேற லெவல். உங்களுக்கு கூட தோணல? தேங்க்ஸ் ஆர்டிஸ்ட். சே சே. ஐயோ இந்த பஜ்ஜினா நீங்க சாப்பிட்டுருக்கே மாட்டீங்கடா வாழ்க்கையில. ஆப்பிள் பஜ்ஜி ரெடி ஆயிட்டு. நான் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா பஜ்ஜி. ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா வந்துருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் கிடையாது. இப்ப டேஸ்ட் பாத்துருவோமா? வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெல்த்தியான பஜ்ஜி சாப்பிட போறேன். ஆப்பிள் பஜ்ஜி. கடுசா இருக்கு. சும்மாதான் மாவு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஆனா அந்த ஆப்பிளோட சாப்பிட்டா நல்லா இல்லை. ஏன்னா ஹெல்த்தியா ட்ரை பண்றவங்களுக்கு ஹெல்த்தியா வேணும், நான் பஜ்ஜியில கூட ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. I'm always very hygienic, clean and neat. இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. வெந்திருக்கிறது நல்லாவே வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஏன்னா இப்போ சாப்பிடலாம்னு தெரியல. வயிறு தான் ஒரு மாதிரி ஆகுது. ஏன் இப்போ போய் வயித்த கலக்கி? நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் பஜ்ஜி. இந்த மாசம் என்ன மாசம் உங்களுக்கே தெரியும். லவ்வர்ஸ் டே வர போகுது. அதுல வந்துட்டு நீங்க டைரி மில்க் கொடுக்கறத விட டைரி மில்க் பஜ்ஜி கொடுங்க, நல்லா இருக்கும். அந்த டைரி மில்க் இதை போடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுடா. இந்த டைரி மில்க் பஜ்ஜி எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியலடா. டேய் ஆப்பிள் பஜ்ஜியே கொடூரமா இருந்துச்சு. ஐயோ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நான் பண்ணுவேன் நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லடா. என்னடா டேய் என்னடா கலக்குறீங்க? ஏன்னா மக்கள் உயிர்னா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா போச்சா? என்னத்த கலக்குறாங்கன்னு இதுல பூரா கெமிக்கலை கலக்குறாங்க, நோய்களையும் உண்டாக்கி விட்டுறாங்க. ஒரு மாதிரியா இருக்கு. பஜ்ஜி நல்லா சூடாயிட்டு இருக்கு. பஜ்ஜி சாப்பிடு. பஜ்ஜி சாப்பிடு. சாப்பிடுங்க சார். டேய் என்னடா இது? ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஏதாவது கேவலமா ஏதாவது ஆயிட போகுதுடா. பயமா இருக்கு வேற. என்னடா உப்பு இருக்கு? இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல வேணாம். டேய் என்னடா இது? எனக்கு பயமா இருக்குடா சாப்பிட்றதுக்கு. பயப்படுறியா குமார்? ஏதோ ஒரு ஆர்வத்துல செய்யலான்னு வந்துட்டேன். ஒன்று சாப்பிடும்போது வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. சாக்லேட் டேஸ்ட் வருது லைட்டா. வாடா கருப்பு கருப்பா ஏதோ ஒரு மாதிரியா இருக்குடா. என்ன கருமையா இது? ஃபுல்லா சாக்லேட்டா தான் இருக்கு. நீ சாப்பிடு, இதுக்கப்புறம் எனக்கு வேணாம். நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு வேணாம், போய். சாப்பிடுங்கடா. ஏய் சாப்பிடுங்க, நல்லா தானே இருக்கு. சாப்பிடுங்க. இருந்து சாப்பிட்டு போ. வேணா சார், ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஒரு மாதிரி. என்ன கண்ணு? எனக்கு இதோட போதும்டா. இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த பஜ்ஜினா நான் ட்ரை பண்ணணும். இதை பத்தி நான் சொல்லணுமாடா, கேவலமா இருக்குடா இது. ஐயா பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாய புடுங்காதீங்க மனுஷர. சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியா கேரா இருக்கு. லவர்ஸ் கண்டிப்பா கொடுங்க. இது லவர்ஸ் வந்து உண்மையாவே கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு லவர்ஸ். ஆனா இதை நீங்க சாப்பிடாம லவர்ஸ்க்கு எடுத்துட்டு போய் கொடுங்க, நல்லா இருக்கும். மற்றபடி இது வந்து வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இப்பவே கேரா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. இதை மட்டும் கொடுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தான். ரைட் டிடி தான் ஊந்துருவா. சாயங்காலம் ட்ரீட்டு தான். கிளம்பு. அடுத்து பார்க்க போற பஜ்ஜி
ஓரியோ பஜ்ஜி. சூப்பர்ரா. பண்ண மோகன்டா. நாக்குன்னா இதாயா நாக்கு. நக்குங்கய்யா, நல்லா நக்குங்க. ஓகே. ஓரியோலனா பஜ்ஜி எப்படா செஞ்சு சாப்பிட்றீங்க? சரி, சாக்லேட்டே ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. தப்பு பழிக்கப்படாது. ஓரியோல செய்ய போறோமாடா? இந்த பஜ்ஜி எல்லாம் சக்சஸ் ஆகினா வச்சுக்கீங்க, தனியா ஒரு கடையை போட்டுருவேன். என்ன திடீர்னு? நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில டேஸ்டே பண்ண முடியாத பஜ்ஜினா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி பஜ்ஜி செய்யணும் நீ நார்த் இந்தியா போகணும் அவசியம் கிடையாது. நம்ம கடைக்கே வரலாம். வாங்கம்மா வாங்க. நம்ம கடையிலே இருக்கலாம். பெஸ்டா வாங்கிட்டு போங்க. கருமம் வரப்போகுதுன்னு தெரியல. என்ன ஆகுதுன்னு தெரியல. பக்கோடா மாதிரி இருக்கு. ஓரியோ பஜ்ஜி ரெடி. யாராவது சாப்பிட வரீங்களா? நீங்க சாப்பிடுறீங்களா? இந்த டைம் வந்து நீங்க கேட்டா சாப்பிடுங்க. தின்னு பாறா, தின்னு பாறா. அட்லீஸ்ட் நக்கியாது பாறா. யாரா தின்னு பாருங்கடா, இல்லாட்டி எனக்கு பைத்தியமே புடிச்சிரும். ஏற்கனவே சாப்பிட்டதே ஒரு மாதிரியா வயித்தை கலக்கிட்டு இருக்கு. இது சாப்பிட்டா என்னடா வருது? டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கடவுளே காப்பாத்துப்பா. இதுவும் அந்த ஸ்வீட்ல அந்த இந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்வீட்ல பஜ்ஜி கலந்த மாதிரி தான் இருக்கு. சாப்பிடாதீங்கடா, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கடா. இந்த வடக்கணங்களை நம்பி மட்டும் எதையுமே சாப்பிடக்கூடாது போல. செஞ்சு கூட பார்க்காதீங்க. இந்த வடக்கணங்கன்னா எப்படி அதெல்லாம் சாப்பிட்டு உயிரோட இருக்கானுங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. ஸ்டீல் பாடி ஒண்ணும் ஆகாது. இதை குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். இது குழி தோண்டி புதைச்சுதான் ஆகணும் போல. நீங்க சாப்பிடுறீங்களா? ஏன்டா நீங்க சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க சும்மா. இல்ல பயப்படுறீங்க. அதான் பயப்படுறீங்களே. பயப்படுறீங்கல்ல. சரி ரைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா தானே இருக்கு. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வெச்சு தொலை. இதுக்கு ஒரு லைட்டா சாப்பிட்டதுக்கே ஒரு மாதிரியாவது. ஆனா மக்களை கொலை பண்ணாதீங்க, வேண்டாம். இது கொலை பண்றதுக்கு சமானம். பொதுவா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ரஸ்க் சாப்பிட்றதுலேயே ரிஸ்க் எடுக்க போறோம். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தாண்டா இந்த ரஸ்க் பஜ்ஜி. இதே வயிறு ஒரு மாதிரியாகடா. நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனானே தெரியலடா. ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கடா. சரி வாங்க இதையும் சாப்பிடுவோம். எனக்கு வந்து மாதிரி ஆயிட்டு நான் சாகிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடுறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ பிரெட் பஜ்ஜி வேணா இருக்குல்ல, பிரெட் பஜ்ஜி மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மாவை அப்சர்வ் பண்ணுது. பரவாயில்லையே. ஓகே. ரஸ்க் பஜ்ஜி அருமையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்குமா அடுத்து வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன். ரஸ்க் பஜ்ஜி சாப்பிட போறேன். அண்ணா பெண்களுக்காக ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க? எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏன்னா நீங்க இப்படி வருத்திக்கிறீங்க? நல்லாவே இல்லை. பிரெட் பஜ்ஜி கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தா ரொம்ப ஹார்டா இருக்கு. நல்லாவே இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. பார்த்தாலே கொடூரமா இருக்கு. பஜ்ஜி அழகா இருக்க மாதிரி தெரியுதா? சாப்பிட்டு வரப்ப அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? இதுவும் வேணாம், வேஸ்ட், தண்டம். அடுத்து நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் பஜ்ஜி. குட் மார்னிங் பைனாப்பிள், லுக்கிங் வெரி குட் வெரி நைஸ். இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க, கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. சரி இதை வச்சு நம்ம செய்ய போறோம். இப்ப இதுலனா அழகா ஒரு பொடியை போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும்டா. குட் மார்னிங் பைனாப்பிள், லுக்கிங் வெரி குட் வெரி நைஸ்.
பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருசு இப்படி ஒரு பெருசு அப்படியும் பெருத்தி விட்டு அண்ணாசில தண்ணி இருந்தாலும் தெரிக்குது. நல்லா தான் வந்துருக்குடா, அவுட்புட் தான் நல்லா தான் வருது. பஜ்ஜி நம்ம நல்லா தான் செய்கிறோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. விளையாடாதீங்க ரக்ஷத். பஜ்ஜி செய்கிற அந்த இதுதான் சரியில்லை. இந்த அற்புதமான செயலை செய்ய போகிறேன். எண்ணெயே இருக்கக்கூட, எண்ணெயே இல்லாமல் அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறீங்க, அதுக்கப்புறம் தான் நான் தான். இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? ஐ எம் லுக்கிங் லைக் இளிச்சவாயன். லைட்டாக சாப்பிடாடே, ஒன்றும் ஆகாதுடா. ஏன்டா உலகத்திலே ரிஸ்க் இல்லாத தொழில் தான் இதுக்கு வந்து இதுல எவ்வளவு ரிஸ்கா? இது நான் தான் சாப்பிட்டாகணுமா? இன்னும் ஆறலடா சூடு. ஒரு மாதிரியாதாடா இருக்கு. இப்போ தொண்டனை ஒரு மாதிரியா கரகரங்குதுடா. லேசா தொண்டையில கரகரங்குது. அன்னாசி நல்லா தான் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மேலே உள்ள மாவுமே நல்லா தான் வந்திருக்கு. அந்த அந்த ஷேப்பு பாருங்க, கொண்டு வந்திருக்கு. அந்த பஜ்ஜியோட ஷேப் பாருங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் பஜ்ஜி மாதிரியே இருக்கு. இதுதான் பஜ்ஜி. இப்போ நான் சமையல்காரன் தான், நல்லா தான் சமைச்சிருக்கேன். ஆனால் அந்த காம்பினேஷன் தான் தெரியல. ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அடுத்து செய்ய போறது கொய்யா பஜ்ஜி. உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழம்னா அது கொய்யா பழம் தான்டா. கொய்யா நீ சொல்வது மெய்யா? கொய்யாக்கா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. காலையில பாத்ரூம் சும்மா கலன்னு போகும். டெய்லி கொய்யாக்கா சாப்பிடுங்க. அப்படி கொய்யாக்கா சாப்பிட முடியலனா கொய்யா பஜ்ஜி சாப்பிடுங்க. கட்டர் சுன்னி ஹூ மே கட்டர் சுன்னி ஹூ கட்டர் சுன்னி ஹூ மே கட்டர் சுன்னி ஹூ. நச்சுக்கட்டி 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 நச்சுக்கட்டி. வயசு பொண்ணு உதட்டுல முத்தம் தர மாதிரி அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயில போட்டு எடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது ரெண்டே போதும்ல. எப்பா அருமையான பஜ்ஜா வந்துட்டுறாடி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்மையாக வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. பிரமாதமாக இருக்கும். அருமைடா, எவ்வளோ அழகாக எடுத்துருக்கேன். நீங்கள் வேணா வேற லெவல்டா. பஜ்ஜினா சூப்பராக செஞ்சுட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது, கையில் பிடிக்க முடியாது. கடையை போட்டுற வேண்டியதான். கன்ஃபார்ம். நல்ல விஷயம். சரியா வருமா? இன்வெஸ்டர் நீங்க இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டா நாங்க இருக்கோம். எல்லாம் சரியா வரும். முதல்ல கொய்யா பஜ்ஜியோட ஷேப் வந்து செம்மையாக வந்துருக்குடா. அழகாக பண்ணியிருக்கேன். அழகாக இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரியே இருக்குது. அழகாக. நான் டேஸ்ட் தான் அப்படி இருக்கு போதுன்னு தெரியல, பார்க்கலாம். இதுவும் கேவலமாக தான் இருக்கு. பஜ்ஜி தனியாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் போல, பஜ்ஜி மாவை. இந்த கொய்யாக்காய் தனியாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது கேவலமாக தான் இருக்கு. காலகட்டத்தில் யார் முகத்தில் முடிச்சுன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு சோதனைடா. இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பஜ்ஜியில் போட்டால் அப்படி இருக்கும். அந்த புளிப்பா இருக்குங்களா, அது மாதிரி புளிப்பா இருக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா இல்லை, சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ரிஜெக்டட். அடுத்தது மாங்காய் பஜ்ஜி. மாங்காய் ஊறுகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாங்காய் பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அன்றைக்கு செய்ய போகிறோம். இது என்ன கன்றாவே? மாங்காய் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிப்போம். இப்போ என்னோட கட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கட்டர் சுன்னி ஹூ மே கட்டர் சுன்னி ஹூ கட்டர் சுன்னி ஹூ மே கட்டர் சுன்னி ஹூ மே கட்டர். 3 மாங்காய் பஜ்ஜி போதும்ல, நீ சாப்பிட்டுக்கிறேன்டா. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மாங்காய் பஜ்ஜியை விட இந்த மாங்காய் சாப்பிடும்போது சமைச்சிக்கலாம். அருமை. இந்த பஜ்ஜிக்கு மத்தியில் அருமை. இந்த வெறுசா இந்த மாங்காய் சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கலாம். அருமையா இருக்கு.
இது அழகா அந்த மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்குல்ல. அப்பா வாசனை கமகமன்னு வருது, நாக்குல எச்சி வருது. கொஞ்சம் கொடுங்கள சாப்பிட்டு பாக்குறேன். முதல் முறையாக மாங்காய் பஜ்ஜி நீங்கன்னா இந்த ஏரியாலேயே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஏரியா என்ன நீ கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, மாங்காய்லாம் பஜ்ஜி இருக்குன்னு. முதல் முறையா செய்த அந்த பெருமை வந்து எனக்கு தான் தெரியும். முதல் முறையில் இல்லை, வடக்கனுங்க ஆல்ரெடி செஞ்சுருக்கானுங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் மாங்காய் பஜ்ஜி. இந்த பஜ்ஜி அநேகமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்காவே ஆல்ரெடி டேஸ்டாக தான் இருக்கும். நம்ம சரி பார்ப்போம். மாறியா தான் இருக்கு. நானும் ஏதாவது ஒன்னாச்சும் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். சாப்பிட்றது எல்லாமே கேவலமா. சரி சரி வேணாண்டா அப்பா, போண்டா. இந்த பஜ்ஜினா சாப்பிட்றதுக்கு வெறும் இந்த மாவை மட்டும் குழைச்சி பொரிச்சு அதை அப்படியே சாப்பிட்டுடலாம் போல. சப்பா, இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால்டா இருந்தா கொடுப்பா. ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். அடுத்தது தக்காளி பஜ்ஜி. கேம் விளையாடுண்டா. அடுத்து இதை வந்து வெட்ட போறது கிடையாது, முழுசா போட போறோம். ஏன்னா அவனுக்கு முழுசா தான் போட்டிருக்கானுங்க. முழுசா போட்டிருக்காங்க. அப்படி முழுசா தூக்கிட்டே எப்படா இவ்வளவு பெருசா இருக்குது போண்டா மாரி. இது வேவுமா கரெக்டா? எனக்கு உண்மையா பயமா இருக்குடா இதை போடும் போதுதான். போட்டுடலாமா போட்டுடலாமா? ஐயோ கையே பயமா இருக்குதா, கையில அடிச்சிருமா? என்னடா இது தக்காளி என்னடா ஆகும்? பிதுங்கிட்டு வருமாடா. தட்டுறா சீக்கிரம். என்னடா இது இதாகுது, ரொம்ப கருகுது. இது ஏதோ ஒரு மாதிரியா வந்திருக்கு, பாத்துக்கங்க. இதான் தக்காளி பஜ்ஜி. சாப்பிட போறேன். நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. இப்ப தக்காளி பஜ்ஜி வந்து அரிஞ்சு தான் சாப்பிட போறோம். போறதுக்கு முன்னாடி இல்ல, போட்ட பிறகுதான் அரிஞ்சு சாப்பிடணும். அருமை. அழகா வந்துட்டு ஸ்லைஸா சாப்பிடலாமா? இதுவும் இதாதான்டா இருக்கு, புளிப்பாதான்டா இருக்கு. தக்காளி எப்படி இருக்கும்? புளிப்பாதான் இருக்கும். இதுவும் நல்லா இல்ல. இதெல்லாம் என்ன கருமண்டா சாப்பிடுறீங்க நீங்க? என்ன கல்றாவிடா இதெல்லாம். ரிஜெக்டட். இதெல்லாம் ரியாக்ட் பண்ணும் போதே கேவலமா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா அதை விட கேவலமா இருக்குடா. நான் உயிரோட இருப்பானா என்னன்னு பயமா இருக்கு. எனக்கு படபடன்னு வருது. நண்பர்களே, எல்லா பஜ்ஜியும் செஞ்சு பார்த்துட்டேன், டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்த்து இல்ல, எல்லாமே கேவலமா தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா நீங்க தோல்விய? நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில, இதுல மொத்தம் ஜெயிக்க. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பானாங்கிறது எனக்கு பயமா தான் இருக்கு. நான் உடனே இப்ப கிளம்புறேன். நான் கூட நினைச்சேன் ஏதாவது 1-2 நல்லா இருக்கும், கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே நல்லா இல்லடா. இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரியே கேரா தான் இருக்கு. இதை கூட நான் நாய்க்கு பூனைக்கு இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா குழி தோண்டி தான் புதைக்கணும். ஏன்னா மனுஷன் சாப்பிட்றதுல நாய்கள் மிருகங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதை இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கு. நான் கிளம்புறேன், முடிச்சுக்கலாம் இதோட. இந்த வடக்கணங்களை நம்பி மட்டும் வியர்டு ஸ்ட்ரீட் ஃபுட் யாருமே ட்ரை பண்ணாதீங்கடா. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல.